வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரை வந்துட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றாரு. ஏன்னா அங்க மகேஷுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் மகேஷ் வந்துட்டு இன்னும் கண் முழிக்கல சார், அவரு கண் முழிச்சதோட உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கத்தோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட மகேஷை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணமே, இப்ப அவர் எப்படி இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்தி சொல்றாரு, ரேவதி இன்னும் மகேஷ் கண் முழிக்கலையா, கண்முழிச்ச பிறகுதான் எதா இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. தலையில வேற மகேஷுக்கு அடிபட்டு இருந்ததுனால அவரால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, 2 டேஸ்ல மகேஷுக்கு வந்துட்டு சரியானதோட மாயா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலான்னு நினைச்சேன், என்ன இப்படி நடக்குது. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி வேணும்னா மாயா கிட்ட போயிட்டு இப்பயே சொல்லலாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல வேண்டாம், அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மகேஷ் ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மகேஷ் வேற தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அம்மா மகேஷ கண்டிப்பா ஏதாவது பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது மகேஷ காப்பாத்தணும். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிற. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் மகேஷ போய் ஹாஸ்பிட்டல்ல பாப்போம், அதுக்கப்புறம் மாயாவை போய் சந்திச்சு எப்படியாவது மகேஷையும் மாயாவையும் வேற எங்கேயாவது அனுப்பணும், 2 டேஸ்க்குள்ள இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நான் திரும்ப திரும்ப அவங்க மேல ஒரு தப்பான பாயிண்ட் வைக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி நீ தப்பா நினைக்காத. சோ நான் எதுக்காக சொல்றேன்னா, அவங்க உன்னை டோட்டலா யூஸ் பண்றாங்க ரேவதி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவங்க வந்துட்டு எதுக்காக தெரியுமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிட்டா உன்கிட்ட சொத்து நிறைய இருக்குல்ல, அதை வச்சு அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுதான் அவங்களோட பிளான். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, நீ சொல்றதை என்னால ரொம்பவே நம்ப முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப இன்னசென்ட். மாயா அப்படியெல்லாம் அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிற ஆளே கிடையாது. மகேஷும் ரொம்ப இன்னசென்ட். அவங்கள நான் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ அவங்க இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு கிடையாது. இங்க பாரு, இப்போதைக்கு மகேஷை கொண்டு போய் மாயா கிட்ட எப்படியாவது சேர்க்கணும், அவ்வளவுதான், மத்தபடி நான் எதையும் பேச விரும்பல. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மாயா என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல வந்துட்டு மகேஷ் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு தவிச்சு போயிருக்காங்க. அப்ப மாயா ஒவ்வொரு தர கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மகேஷ் யாராவது பாத்தீங்களா அப்படின்னு போட்டோ வரைக்கும் காமிச்சு கேக்குறாங்க. ஆனா யாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட மகேஷ் எப்ப கண்முழிப்பாரு அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண் முழிச்சாரு. ஸோ மறுபடியும் கண் முழிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் லைட்டா கண் முழிக்கிறாரு. அப்ப நம்ம டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில வந்துட்டு நேரா ரேவதியையும் கார்த்தியையும் பார்த்து அவரு கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷம். ரேவதி சொல்றாங்க, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகேஷ வந்து பாக்குறாங்க. மகேஷ் லைட்டா கண் முழிச்சு நேரா ரேவதியையும் கார்த்தியையும் பாக்குறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததோட மகேஷ் பயப்படுறாரு. ஏன்னா கார்த்தி வந்து நின்னதுனால. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு. அப்ப மகேஷ் சொல்றாரு, பரவாயில்ல ரேவதி, என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தது யாரு, என்ன நடந்துச்சு எனக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் அந்த ரவுடிங்க உன்னை கத்தியால குத்திட்டாங்க, இதனால நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. நான் இவர்கிட்டதான் ஹெல்ப் கேட்டேன், இவர் தான் வந்து உன்னை காப்பாத்தி கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாரு. இவர் மட்டும் இல்லைன்னா நீ உயிர் பழிச்சிருக்கவே மாட்ட. இதை கேட்டதோட கார்த்தியும் மகேஷ் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. மகேஷ் கேக்குறாரு, இவர் தான் என்ன காப்பாத்தினாரா. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மகேஷ், இவர் தான் உன்னை காப்பாத்தினாரு. அப்ப மகேஷ் அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, சரி மகேஷ் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் வெளியில கூட்டிட்டு வராரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி நம்ம போயிட்டு மாயா கிட்ட சொல்லி எப்படியாவது மாயாவையும் மகேஷையும் வேற எங்கேயாவது அனுப்பிடலாம். நீ வெளிநாடு போறதுக்குள்ள ஏன் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கணும், அவங்க 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு இருக்கட்டும். இது கேட்டதோட ரேவதியும் சரி. அப்ப உடனே போயிட்டு
மாயாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அங்க மாயா இருக்காங்க. அப்ப ரேவதியும் கார்த்தியும் வரதை பார்த்துட்டு மாயா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க? ஒருவேளை இந்த கார்த்தி நம்மளை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பானோ, இதனால ரேவதி கோவமா வராளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல மாயா கேக்குறாங்க, ஏ டிரைவர், இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? என் மகேஷ் காணாம போறதுக்கு நீங்க தாங்க காரணம். நான் மகேஷை பறி கொடுத்துட்டு எப்படி தெரியுமா தவிச்சு போய் இருக்கேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, மாயா ஒரு நிமிஷம் பொறுங்கக்கா, மகேஷ் காணாம போனதுக்கு இவரு காரணம் இல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி இவன் சொல்றதையெல்லாம் நம்பாத, இவன் சரியா போய் சொல்றான், இவன் சொல்றத நம்பாத ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாயாக்கா, எனக்கு தெரியும் இவரு ஒன்னும் மகேஷ கடத்தல. மகேஷ கடத்தினது யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மகேஷ கடத்தினது என் அம்மா தான். இத்தனை நாளும் அம்மாவோட பிடியில தான் மகேஷ் இருந்திருக்காரு. மகேஷ நான் காப்பாத்திட்டேன். ஆனா அப்ப அந்த ரவுடிங்க மகேஷ கத்தியால குத்திட்டாங்க. இதனால மகேஷுக்கு பலமா அடிபட்டுருச்சு. இப்ப மகேஷ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கேன். மகேஷுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி மகேஷையும் உங்களையும் சேஃபா எங்கேயாவது அனுப்பணும்னு நினைக்கிறேன். இதை கேட்டதோட மாயா கேக்குறாங்க, ரேவதி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா மகேஷ் படுத்திருக்காரு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, மாயாக்கா, உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு உண்மைய சொல்ல போறேன். மாயா நேரா மகேஷ பார்த்துட்டு, ரொம்ப சந்தோஷமா மகேஷ் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்க, மகேஷும் மாயாவை பார்த்ததோட எமோஷனல் ஆகுறாரு. மாயா, என்ன மாயா இத்தனை நாளும் என்ன ஏன் மாயா என்ன கண்டுபிடிக்காம இருந்த? அப்ப மாயா சொல்றாங்க, டே என்னடா பேசுற, நீ எங்க போயிருக்க, என்ன ஆனன்னு தெரியாம எந்த அளவுக்கு தவிச்சு போகணும் தெரியுமா? நீ இல்லாம நான் ஒரு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்தேன்னு தெரியுமா? இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, அந்த சாமுண்டீஸ்வரி தான் இத்தனை நாளும் என்னை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தா தெரியுமா? இந்த ரேவதியும் அந்த கார்த்தியும் வரலைன்னா, ராஜாவும் வரலைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவங்கதான் என்னை காப்பாத்துனாங்க. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், அதுக்காக அவங்க மேல ரொம்ப எல்லாம் பாவம் காட்டாத. நம்மளோட டார்கெட் அந்த ரேவதி தான். நீ ரேவதி எப்படியாவது கல்யாணம் பண்ணணும். அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல மாயா, இது அப்படியே விடு. நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருவோம். சாமுண்டீஸ்வரியோட கண்ணுல நம்ம படக்கூடாது. நான் தப்பிச்சு வந்த விஷயம் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அவ கண்டிப்பா சரியான கோவத்துல இருப்பா. கண்டிப்பா என்ன வேணும்னாலும் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்பா. நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. அதான் அந்த ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சுல்ல, இதுக்கப்புறமும் நம்ம அவங்களோட விஷயத்துல தலையிடுறது ரொம்ப தப்பு. இது கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, டே என்னடா பயந்துட்டியா? அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, நம்மளுக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் இனிமே நம்ம தலையிடக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் மாயா. மாயா சொல்றாங்க, இல்ல, எனக்கு சொத்து தான் எனக்கு முக்கியம். நீ எப்படியாவது ரேவதி கிட்ட பேசி ரேவதியை மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி நேரா மாயாவையும் மகேஷையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்ச விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அம்மா உங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பண்றதுக்கு பாப்பாங்க. சோ நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது தப்பிச்சு போயிருங்க. உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் பண்றேன். இங்க பாருங்க மைஸ், உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்க அண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப மகேஷ் அமைதியா இருக்காரு. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாங்களா? இங்க பாரு ரேவதி, உனக்குதான் அந்த ராஜா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை இல்ல, அதனால நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ ரேவதி, விவாகரத்து பண்ணிட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, அது நடக்காது. நான் ஆஸ்திரேலியா போக போறேன் இன்னும் 2 டேஸ்ல. அதனாலதான் மகேஷ எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு கண்டுபிடிச்சேன். ஆனா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு. உங்க ரெண்டு பேரையும் நான் எங்கேயாவது ஒரு நல்ல சேஃபான இடத்துக்கு அனுப்பிட்டு தான் நான் ஆஸ்திரேலியா போகணும்னு நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு சீக்கிரமா சொன்னேன். இங்க பாருங்கக்கா, நீங்க ரெண்டு பேரும் அம்மாவோட கண்ணில் படாம எங்கேயாவது பாதுகாப்பா போயிருங்க. இது கேட்டதோட மாயாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ராஜாவுக்கு ரேவதி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் ரேவதியை எப்படியாவது மகேஷுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. இன்னொரு பக்கம் ரேவதி சொல்றாங்க, என்ன இங்க பாருங்க மாயாக்கா, நீங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வெளியில வராங்க. அப்பதான் மாயா நேரா மகேஷ பார்த்து, இங்க பாரு மகேஷ், நம்மளுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ ரேவதி கிட்ட எப்படியாவது பேசி அவளை கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மாயாவுக்கு ஒரு போன் வருது.
உடனே மாயா போன் எடுத்துட்டு வெளியில போறாங்க. அப்ப நம்ம மகேஷ் நினைக்கிறாரு, பாவம் இந்த ரேவதி இது மாதிரி ராஜா மேல உள்ள கோவத்தினாலதான் வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கா. அவன் இந்த ராஜா என் உயிரையே காப்பாத்திருக்கான். அப்ப அவனுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். மாயா பாட்டுக்கு இன்னும் சொத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, மாயா தான் முக்கியம். மாயா கூட சேர்ந்து நான் வாழ்ந்தே ஆகணும். தேவையில்லாம மறுபடியும் இந்த பிரச்சனையில தலையிட்டா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி என்னை உயிரோட விடமாட்டா. அவளோட குறிக்கோள் என்ன? நான் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லணும், அதானே? சரி, நான் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு மகேஷ் நினைக்கிறாரு. அதே நேரம் பார்த்து ரேவதி ரூமுக்குள்ள வராங்க. கார்த்தியும் வராரு. வந்ததோட மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, இது நாள் வரைக்கும் நான் உனக்கு ரொம்ப பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கேன், என்ன மன்னிச்சிரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் நீ ஒண்ணு எனக்கு அநியாயம் பண்ணல, நான் தான் உன் லைஃபையே டோட்டலா காலி பண்ணிட்டேன். அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல ரேவதி, இதுல எந்த தப்புமே உன் தப்பு கிடையாது, நீ இன்னசென்ட் ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் இங்க பாருங்க, உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இது மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கே காரணம் யாரு தெரியுமா? நான் தான். மாயா வந்துட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டா. அதனாலதான் நீ வீட்டுக்கு வந்ததோட எங்களுக்கு நீ நிறைய உதவி பண்ணியா, அதுல ஆசைப்பட்டு உன்னை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த மாயா பிளான் பண்ணா. அப்படியே உன் மனசுக்குள்ள என் மேல காதல் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து கடைசியில ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணா. ஆனா அதுக்குள்ளயும் இந்த ராஜா உண்மையை கண்டுபிடிச்சு இப்படி பண்ணிட்டாரு. இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா ரொம்ப நல்லவர் தான், அவர் மேல எந்த தப்பும் இல்ல. எப்படியாவது உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இத்தனை நாளும் போராடினாரு. இங்க பாரு ரேவதி, மாயா தான் ரொம்ப தப்பானவ. இப்ப கூட நான் மாயா கிட்ட எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா அவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப கூட என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ வந்துட்டு இன்னுமே உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே நான் அவகிட்ட சொல்றேன், ஆனா கேட்கவே மாட்டேங்கிறா. அதான் நானே உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் ரேவதி. இது கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக் ஆயிட்டு. மாயா போன் பேசிட்டு ரூமுக்குள்ள வராங்க. வந்ததோட ரேவதி செம்ம டென்ஷன் ஆகி மாயாவை ஓங்கி அறையிறாங்க. இத பார்த்துட்டு மகேஷ் ஷாக் ஆகுறாரு. அப்ப கார்த்தியும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப மாய கேக்குறாங்க, ரேவதி என்ன ஆச்சு? அப்ப ரேவதி சொல்றாங்க, சி உனக்கு வெக்கமாவே இல்லையா? எவ்வளவு இன்னசென்ட் மகேஷ், அவரை போய் பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்க. அவரை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவரை கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி ஒரு கேடுகட்ட பிளான பண்ணிருக்க. நீ இப்படியெல்லாம் ஒரு கேடுகட்ட பிளான பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அக்கான்னு சொந்த அக்கா மாதிரி உன்னை நினைச்சேன். ஆனா கடைசியில நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்க. மகேஷ் நல்ல வேலை, ராஜா ரொம்ப நல்லவரு அப்படிங்கறதுக்காக உண்மையை சொல்லிட்டாரு. இல்லைன்னா இன்னும் உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். பாவி இன்னசென்ட் ராஜா, அவரை போயிட்டு கெட்டவருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். எங்க அம்மா சரியான காரியத்தை தான் பண்ணிருக்காங்க. ஒருவேளை உன்னை மட்டும் அந்த நேரத்துக்கு அம்மா கடத்தாம இருந்திருந்தா இன்னும் நீ நல்லவ நாடகம் போட்டு என்ன நல்லா ஏமாத்தி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியல்ல. உனக்கு வெக்கமா இல்லையா? சொந்த புருஷனோட தம்பி கூட இந்த மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாயாவை செம்மையா வெளுத்து வாங்குறாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இங்க பாரு, அவரு என் உயிரை காப்பாத்திருக்காரு. என் உயிரை காப்பாத்தினதுக்கு அவருக்கு நான் நன்றி கடன் பட்டே ஆகணும். அதனாலதான் உண்மையை சொன்னேன். இங்க பாரு மாயா, பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடலாம். இப்ப கூட ரேவதி நம்மள மன்னிச்சிருவா. நம்ம எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம். சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா, நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பா விட்டுருவாங்க. நீ வா, நம்ம எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதோட மாயா கேக்குறாங்க, உன்ன மாதிரி பிச்சைக்காரன் கூட இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதோட மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட இத்தனை நாள் நீங்க பழகிருக்கீங்க, எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நம்பி இருக்கீங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா இப்படி பேசுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, உன் கூட வாழ்றதுக்கு நான் போய் எங்கேயாவது செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நிறைய ரேவதியை பார்த்து, ரேவதி உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா மகேஷை பார்த்து, இங்க பாருங்க, அவங்கள மாதிரி ஒரு ஆளை நீங்க எப்படி நம்புறீங்க? அப்ப மகேஷ் சொல்றாரு, நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன் ரேவதி, மாயாவை என் சொந்த அண்ணனையே இவளுக்காக நான் காலி பண்ணேன்.
ஆனா கடைசியில இவ என்ன பண்ணிட்டா பத்தியா. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி சொல்றாங்க, சரி விடுங்க மகேஷ், இதுக்கப்புறம் உங்க லைஃப நல்லபடியா பாத்துக்கோங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு மகேஷ், உனக்கு ஒரு நல்ல வேலை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், உன் லைஃப நீ பாத்துக்கோ. இதை கேட்டதோட மகேஷும், ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், எத்தனை தடவை வந்துட்டு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன், அது எதையுமே நீங்க பெருசா எடுத்துக்காம எனக்கு வேலை வரைக்கும் போட்டு தரேன்னு சொல்றீங்க, ரொம்ப நன்றி சார். இது கேட்டதோட அந்த ரேவதி சொல்றாங்க, பாத்தியா மகேஷ், இவர் எவ்வளவு நல்லவருன்னு, ஆனா உங்களால இவரை போய் நான் ரொம்ப கெட்டவருன்னு நினைச்சிட்டு இருந்துட்டேன், எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரேவதி கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா வெளியில போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மகேஷ், உங்களுக்கு ஒரு நல்ல லைஃபை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்ப மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, இவர் மேல உள்ள கோவத்துல ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, தயவு செஞ்சு ஆஸ்திரேலியா போறத நிப்பாட்டிடு ரேவதி. இங்க பாரு ரேவதி, உன் லைஃப் ரொம்ப நல்லவரோட கையில இருக்கு, இவரு உன்னை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாரு, பல தடவை உனக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. ரேவதி, தயவு செஞ்சு ஆஸ்திரேலியா போற முடிவை விற்று இவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரேவதி. இது கேட்டதோட ரேவதியும் அமைதியா இருக்காங்க. அப்புறமா ரேவதி வெளியில வந்துடுறாங்க. கார்த்தி நேரா மகேஷை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, மகேஷ் சொல்றாரு, சார், உண்மையை புரிய வச்சதுக்கு நான் உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். இத்தனை நாளா கண்மூடித்தனமா நான் மாயாவை போய் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன், கடைசியில அவ வெறும் சொத்துக்காக மட்டும்தான் இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இருந்திருக்கா அப்படிங்கறத பத்தி புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், உங்களோட லைஃப் இப்படி ஆனதுக்கு நானும் ஒருத்தன் காரணமாகிட்டேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு மகேஷ், இனிமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல லைஃப் தான் அமையும். நீங்க சென்னை போயிட்டு ஆடியோ கம்பெனி, அபிராமி ஆடியோ கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில போயிட்டு ஏன் கார்த்தி அப்படிங்கிற பேரு சொல்லுங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதை கேட்டதோட மகேஷும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி வெளியில வந்ததோட ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, என்னதான் இருந்தாலும் உனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறது தெரியும், உன் விருப்பப்படியே ஆஸ்திரேலியா கிளம்பு, அதுல நீ எந்தவித யோசனையும் பண்ணாத, சரியா. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ரேவதி ஒரே குழப்பத்துல இருக்காங்க, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, இவரு எவ்வளவு நல்லவரு, இவரை போய் நம்ம இப்படி மோசமா நினைச்சிட்டோமே அப்படின்னு ரேவதி ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.